வணக்கம். தங்கம் ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற ப்ராசஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். பால், தண்ணி, நாட்டு சக்கரை, தங்கம் ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கணும், 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் 3 ஸ்பூன் தங்கம் ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைக்க போகணும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 பேர் குடிக்கிறதுக்கான அளவு நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் கட்டி இல்லாமல் கரைக்கிறேன். எக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கட்டி இல்லாமல் கரைஞ்சிடும். அவ்வளோதான், கட்டி இல்லாமல் இப்போ நம்ம கலக்கியாச்சு. அடுத்து இது எப்படி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ கலக்கி வச்ச தங்கம் ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் அடுப்பில் வச்சு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சு இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா மாவுங்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கொதிக்க வரும். கொதிக்கிற வரை சும்மா அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்ச உடனே அது உள்ளே கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொதிச்சா போதும். ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இது எதுவும் அடிப்பிடிக்கல, நல்லா அழகாக கொதிச்சு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தண்ணியா வேணும்னா ஒரு நிமிஷத்துல கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ அந்த டைம்ல ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை நான் 2 டம்ளர்ல 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் ஊற்றி வச்சிருக்கேன். இது கரெக்டா இருக்கும். தேங்க்யூ.